Friends. Hello. Hello, good morning. Very good morning, sir. Good morning. சொல்லுங்க எப்படி இருந்தது? குட் மார்னிங் சார். Sir, சார் இன்னைக்கு ட்ரைனிங் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது சார். விஎம்சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டைட்டில் போட்டுக்கிறோம். விஎம்சிஎம் ஆகணும்னா என்ன பண்ணணும்? 106 எல்ஓபி அப்படின்றது நம்ம டீம்ல எடுக்க வச்சாதான் நம்ம விஎம்சிஎம் ஆக முடியுன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா என்னுடைய ஃபோக்கஸ் அதில் தான் இருக்கு சார். தேங்க்யூ சார். 106 எல்ஓபி எடுக்கணும். அதுக்கு முதல்ல எல்ஓபி எடுக்கணும். 1000 மீட்டர்கள் ஏறனாலும் முதல்ல ஃபர்ஸ்ட் படியில கால் எடுத்து வைக்கணும். முதல்ல ஒரு சில்வர் வித் எல்ஓபி அப்படின்ற லெவலுக்கு முதல்ல மாறி அந்த 30,000 ரூபாயை நம்ம ரீச் பண்ணா மட்டும்தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். அப்போ முதல்ல நம்ம சில்வர் ஆகுறதுக்கு என்ன வழி, நம்ம பிரான்ஸ் ஆகுறதுக்கு என்ன வழி, சில்வர் ஆகுறதுக்கு என்ன வழி, நம்ம எல்ஓபி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? எல்லாரும் விஎம்சிஎம்னு போட்டு வச்சுட்டா வராது. அதுக்கான ஆக்ஷன்ல இறங்கணும். அதாவது ஒரு ட்ரைனிங் மீட்டிங் கூட நம்ம தொடர்ந்து பார்க்க முடியல, ஒரு ட்ரைனிங் மீட்டிங் அட்டன் பண்ண முடியல, அதுக்கு காரணம் சொல்றோம் அப்படின்னா நம்ம எப்படி விஎம்சிஎம் எப்ப ஆக போறோம்? இன்னைக்கு ராஜன் சார் ஆயிருக்காரு அப்படின்னா 25 லட்சம் சம்பாதிக்கிறாருன்னா அவர் சும்மா இருக்காரா? இந்த வயசுலயும் டெய்லி மீட்டிங் பண்ணலன்னா அவருக்கு தூக்கம் வராதுங்க. பாக்குறீங்களா இல்லையா? ஆனா நம்ம டைம் கிடைக்கும் போது வெஸ்டேஜ் பண்றோம். எங்க பணம் இருக்கோ அங்கதான் பணத்தை தேடணும், எங்க பணத்தை வச்சோமோ அங்கதான் தேடணும், அங்கிருந்தா எடுக்க முடியும். அப்ப எங்க கொட்டி கிடக்குதோ அங்கதான் அள்ள முடியும். புரிஞ்சுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இஎம்சிஎம் பிரஸ்டீஜ் மில்லியனர் கிளப் நம்பர். அப்போ ஒரு மில்லியனரா மாறணும்னா நம்ம என்ன மாறணும்? நம்மள மாத்திக்கணும், நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸை மாத்திக்கணும். நம்ம இன்னைக்கு இருக்கிற லெவல நம்ம மாத்தணும் அப்படின்னா, நேற்று பார்த்த வேலையை இன்னைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த அந்த வருமானம் தான் நமக்கு வரும். ஏதாவது எக்ஸ்ட்ரா வருமா? வராது. அப்போ நம்ம நம்மளை மாத்தி அடுத்த லெவலுக்கு போனால் மட்டும்தான், நம்மளை மாத்தினால் மட்டும்தான், நம்ம அடுத்த வேலையை செஞ்சா மட்டும்தான் நம்ம அடுத்ததுக்கு போக முடியும். அப்ப எங்க மில்லியனர் நிறைய பேர் வந்திருக்காங்களோ அங்கதான் நம்ம ஒர்க் பண்ணணும். நான் பார்த்துட்டு இருக்க எம்ஆர்எஃப் வேலையை நான் விட மாட்டேன் அப்படின்னு இருந்தா எம்ஆர்எஃப்ல எவ்வளவு சம்பளம் கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். நான் பார்த்துட்டு இருக்க பேங்க் வேலையை தான் நான் பார்ப்பேன், எப்போ எனக்கு லீவு கிடைக்குதோ அப்போ மட்டும் நான் வெஸ்டேஜை பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தா பேங்க்ல என்ன சம்பளம் கிடைக்குதோ அதான் கிடைக்கும். அதுல மாற்ற வருமானம் வராது. ஆனா பேங்க் வேலைக்கும் போவேன், வேலை முடிஞ்சவொடனே நான் வெஸ்டேஜ் வேலையும் பார்ப்பேன் அப்படின்னா வெஸ்டேஜ்ல வளர்ச்சி வரும். ஒரு ஸ்டேஜ்ல பேங்க் வேலையை தூக்கி போட்டு வெஸ்டேஜ் வேலை மட்டும் முழுசா பார்க்கும்போது நிறைய வருமானங்கள் வரும். மாற்றங்கள் நமக்குள்ள இருந்தா வரணும். நான் உடனே வேலையை விடுங்கன்னு சொல்லல. ஆனா அந்த வேலையை பார்த்துட்டு உங்களால முடிஞ்சது எம்ஆர்எஃப்ல வேலை பார்த்துட்டு 8 மணி நேரம் 10 மணி நேரம் கூட வெஸ்டேஜுக்காக வேலை செஞ்சிருக்கேன் டெய்லி. அதனாலதான் இன்னைக்கு உங்க முன்னாடி பேசி எந்த ஒரு கட்டிடமும் உழைப்பு இல்லாம கட்டப்பட்டது இல்லை, ஒரே நாள்ல உருவாக்கப்பட்டது இல்லை. கரெக்டா? கரெக்டுங்களா? ஆனா ஆக்ஷன் இல்லாம எதுவுமே இல்லை. நோ ஆக்ஷன் நோ ரியாக்ஷன். எஸ் சார். எஸ் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சில பேர் இன்னைக்கு நிறைய மெசேஜ் போட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க எல்லாம் 1ஆம் தேதி ட்ரைனிங் அட்டன் பண்ணலன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எஸ் சார். 1ஆம் தேதி நான் அட்டன் பண்ண முடியல சார். இல்ல, நான் புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ சார். நிறைய சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். எல்லா ட்ரைனிங் எல்லாராலையும் அட்டன் பண்ண முடியாது. ஆனா யார் ஒருத்தன் காரணம் சொல்லாம அட்டன் பண்றாங்களோ அவங்க எல்லாம் வெற்றியாளரா மாறிடுறாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை சகஜம். மாற்றங்களை நம்ம தான் கொண்டு வரணும்.
நமக்குள்ள மாற்றங்களை கொண்டு வந்தால் மட்டும்தான் மாற முடியும். அப்புசாமி சார் நேற்று அழகா அவருடைய ட்ரீம் சார்ட் எல்லாம் போட்டிருந்தாரு. இன்னைக்கு காலையில அவருடைய ட்ரீம் என்னன்றதை எடுத்து போட்டிருக்காரு. ஸோ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கு. பட் நம்ம அடுத்ததா நம்ம திறமையை அடுத்ததா வளர்த்துக்கணும். எல்லாருக்கும் எல்லாமே ஒரே நேரத்துல கிடைச்சிருக்காது, கிடைக்கவும் முடியாது. ஆனா கிடைக்காத விஷயத்த நினைச்சு வருத்தப்படுறதை விட கத்துக்கணும். இப்போ ரவிச்சந்திரன் சார்ட்ட குக்கிங் ஆயிலை பற்றி பேச சொன்னா நிச்சயமா 1.5 மணி நேரம் பத்தாது. குக்கிங் ஆயில்ல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட், அவ்வளவு இது. அதே மாதிரி மைதா எவ்வளவு நமக்கு கெடுதல் தருது அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா மைதாவை பற்றியும் சரி, சிக்கனை பற்றியும் சரி அவ்வளோ அழகா பேசுவாங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நிறைய திறமைகள் இருக்கு. பட் அந்த திறமையை வச்சே இது பண்ணிக்கலாம். புருஸ்லி ஒரு தடவை சொன்னாரு, ஒருத்தருக்கு 10,000 இது டெக்னிக்கலா அவரு என்னை தாக்குவாரு அப்படின்னாலும் நான் அவரை சமாளிச்சிருவேன், அவரை நான் ஜெயிச்சிருவேன். ஆனா ஒரே பயிற்சிய ஒரே ஒரே அது என்ன கராத்தேல அதாவது ஒரே செய்முறைய 10,000 முறை அவர் பயிற்சி பண்ணியிருந்தா என்னால அவரை ஜெயிக்க முடியாது அப்படின்னாரு. ஒரே ஒரு ஸ்ட்ரோக், ஒரு கட்டான்னு சொல்லுவாங்க, அத கராத்தேல கட்டான்னுவாங்க. அத 10,000 முறை அவர் பயிற்சி பண்ணியிருந்தாருன்னா அவரை என்னால ஜெயிக்க முடியாது. அதாவது பயிற்சிக்கு அவ்வளவு முக்கியம், அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து புருஸ்லி சொல்லியிருக்காரு. அப்போ எல்லாமே சரி, இன்னைக்கு விராட் கோலி ஆகட்டும், சச்சின் டெண்டுல்கர் ஆகட்டும், அவன் தோனி ஆகட்டும், அவங்க எந்த ஒரு மேட்சுக்கு போனாலும் திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். ஏன் நெட் பிராக்டிஸ் பண்றாங்க? நம்ம என்ன நினைக்கிறோம், நேரா போய் கிரவுண்ட்ல போய் நின்று அடிச்சிடறாங்கன்னு. இல்ல, ஒவ்வொரு பால் எப்படி வரும்போது எப்படி அடிக்கணும்ன்றத யார் ஒருத்தர் பயிற்சி பண்றாங்களோ அவங்கதான் திரும்ப அதே மாதிரி பால் எதிரில இருந்து வரும்போது அடிக்க முடியும். அதுக்கு முந்தின நாள் நெட் பிராக்டிஸ் பண்ணல, அதுக்கு ஒரு வாரம் நெட் பிராக்டிஸ் பண்ணல, ஒரு மாசம் நெட் பிராக்டிஸ் பண்ணலன்னா அவங்க டக் அவுட் ஆயிட்டு போயிடுவாங்க. எவ்வளவு பெரிய பேட்ஸ்மேனா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பயிற்சி வேணும். அதேதான் வெஸ்டீஜ்லயும் நமக்கு. நம்ம எவ்வளவு பெரிய ட்ரெயினரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஸ்பீக்கரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரசன்டரா இருந்தாலும் சரி, தினம் தினம் பயிற்சிகள் வேணும், அப்டேஷன் வேணும். இப்ப நேற்று தீபக் சார் ஒரு இன்டர்வியூ போட்டிருக்காங்க சிஎம்டி பத்தி, கான்சென்ட்ரேட் மினரல் கிராப்ஸ். எத்தனை பேர் அதை பாத்தீங்க? ராஜன் சார் அதுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காங்க, எத்தனை பேர் அதை கேட்டீங்க? நான் பார்த்தேன் சார். ஸோ அப்ப அதை பார்க்கும்போது நம்ம சிஎம்டி நம்ம வாங்கி யூஸ் பண்ணணும். அப்ப அது சிஎம்டி யூஸ் பண்ணும்போது எவ்வளவோ பிரச்சனைகள் தீருது. எத்தனையோ பிரச்சனைகள் தீருது. அதனால எல்லாமே நம்ம இது பண்ணோம். எல்லாரையுமே அந்த விசிட்டிங் கார்டு சிஸ்டம் யார் யார் ஒட்டி வச்சீங்களோ அச்சீவர்ஸ் குரூப்ல ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னோம். 300 டிவி குரூப்ல ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னோம். யாருமே ஷேர். அப்போ சார் அப்புறம் நேத்து 300 டிவி குரூப்ல யாரோ ஏதோ போட்டிருந்தாங்க, நான் அதை டெலிட் பண்ணிட்டேன். பட் என்ன, யார் அது? அவங்க அப்ளைன் யாராவது இருந்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் தேவையில்லாத போட வேணாம்னு சொல்லிருங்க. இல்ல, அதாவது நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், அப்ளைன் தயவு செய்து அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. யாராவது தேவையில்லாத மெசேஜ் போட்டால் நம்ம ஒரு தடவை மெசேஜை டெலிட் பண்ணுவோம், 2 தடவை அவங்களே ரிமூவ் பண்ணிடுவோம். தப்பா எடுத்துக்காதீங்க. இது எல்லாரும் சீரியஸா பண்ற பிசினஸ். இங்க விளையாட்டுக்கோ அரசியலுக்கோ இடம் இல்லை. தேவையில்லாத அரசியல் ஜோக்கு இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நம்ம எப்படி கொண்டு போறோம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அது நம்ம சொல்றதை விட அவங்க அப்ளைன்னு சொல்லிட்டாங்கன்னா ஈஸியா இருக்கும். இல்ல, அப்ளைன்னு சொன்னா நல்லா இருக்கும், இல்லைன்னா பரவாயில்ல. குழந்தைக்கு கசப்பான மருந்தை கொடுத்தாதான் நோய் சரியாகும்னா கொடுத்துதான் ஆகணும், வேற வழியே இல்லை. அதனால யாரும் அப்ளைனா இருந்தாலும் வருத்தப்படாதீங்க, இல்ல மெசேஜ் போட்டவங்களும் வருத்தப்படாதீங்க. அதை நீங்க உங்க டீமுக்கு சொல்லிடுங்க. பல முறை நம்ம சொல்லிட்டு இருக்கோம், டெலிட் பண்றோம். ஒரு முறை 2 முறை டெலிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வாய்ப்பு கொடுத்து அவங்க அதை அவங்கள சரி பண்ணிக்கல அப்படின்னா அவங்கள அந்த குரூப்ல இருந்து எடுத்துருவோம். ஏன்னா தேவையில்லை. அதாவது விளையாட்டுக்கும் வேடிக்கைக்கும் குரூப் இல்லை.
பிசினஸ் மேனுக்கு மட்டும்தான் குரூப். பிசினஸ் மேன் அவங்க பிசினஸ் வெஸ்டேஜ் பிசினஸ் சம்பந்தப்பட்ட மெசேஜ் மட்டும் போடுங்க. பாராட்டுகள்லாம் அச்சீவர்ஸ் குரூப்ல போடுங்க. யாராவது தெரியாம போட்டா கூட நான் அதை அங்க ஃபார்வர்ட் பண்ணிட்டு தான் அங்க டெலிட் பண்ணுவேன். ஏன்னா அச்சீவர்ஸ் குரூப்ல தான் நம்ம பாராட்டு, கை தட்டுறது, டான்ஸ் ஆடுறது எல்லாமே அச்சீவர்ஸ் குரூப்ல. கொண்டாட்டங்கள்லாம் அங்க. மெசேஜ், டெஸ்டிமோனியல் எல்லாம் இங்க. டெஸ்டிமோனியல் தனியா குரூப் இருக்கு, அக்ரி தனியா குரூப் இருக்கு. ஸோ எல்லாமே நம்ம வச்சிருக்கோம். எதுக்காக வச்சிருக்கோம்? அந்தந்த குரூப் அந்தந்த இடத்துல வைக்கணும். அந்தந்த மெசேஜ் அந்தந்த குரூப்ல போஸ்ட் பண்ணணும். அதுக்காக தான் போஸ்ட் பண்ணாங்கன்னா அந்தந்த குரூப்ல இருக்கவங்களுக்கு கரெக்டா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிச்சன்ல வைக்க வேண்டிய பொருளை கிச்சன்ல வைக்கணும், ஹால்ல வைக்க வேண்டிய பொருளை ஹால்ல வைக்கணும், ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல வைக்க வேண்டிய பொருளை அங்க வைக்கணும். ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல போய் யாரும் கத்தியும் இதையும் கரண்டியும் வைக்கிறது இல்லை. அது மாதிரி கிச்சன்ல வந்து லிப்ஸ்டிக்கையும் பவுடரையும் வைக்கிறது இல்லை. ஸோ அப்போ எப்படி அந்தந்த இடத்துல அந்தந்த பொருளை வைப்போமோ அதே மாதிரி அந்தந்த குரூப்புக்கு அந்தந்த மெசேஜை போடுங்க. அப்பதான் நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஃபைன். இப்போ சில்வர் வித் எல்ஓபி எத்தனை பேர் மைண்ட்ல இருக்கு? எனக்கு நிறையவே இருக்கு சார். எனக்கு கீழே எத்தனை பேர் அன்றைக்கு 4ஆம் தேதி ட்ரைனிங்லயும் மேடம் திரும்ப அதுதான் சொன்னாங்க. அது தெளிவா பிரிச்சு இந்த சில்வர் வித் எல்ஓபி. நேற்று ட்ரைனிங் வந்த ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப அழகா சொன்னாரு. சார் ஃபர்ஸ்ட் சில்வர் வித் எல்ஓபி நான் வாங்கணும் சார். ஏன்னா 4ஆம் தேதி ட்ரைனிங் வந்தவங்க உண்மையிலேயே பிளஸ்ட், கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ட்ரைனிங் மேடம் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு நிறைய தகவல் கிடைச்சது. அதை எவ்வளவு தெளிவா பண்ணணும்ன்றதையும் தெளிவா விளக்குனாங்க. என்னோட மைண்ட்ல இருக்கிறது வந்து எனக்கு கீழே எத்தனை பேரை வந்து சில்வர் வித் எல்ஓபி எடுக்க வைக்க போறாங்க. அதாவது சில்வர் வித் எல்ஓபி வாங்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் மைண்ட் செட் அதான், நமக்கு கீழே எத்தனை பேரை சில்வர் வித் எல்ஓபி வாங்க வைக்கணும்ன்றது. பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாங்க வைக்கிறது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணா கூட வாங்குறதுக்கு எத்தனை பேர் தயாரா இருக்காங்களோ அவங்களதான் வாங்க வைக்க முடியும். அவங்களதான் வாங்க வைக்க முடியும். யாரையும் தூக்கிட்டு போக முடியாது. அது கரெக்ட். கையை பிடிச்சு கூட்டு போலாம். கையை பிடிச்சி எத்தனை பேர் வேணாலும் கூட்டிட்டு போலாம். அந்த படைக்கு தளபதியா இருந்து பின்னால 100 பேரோட கூட்டிட்டு போலாம், 1000 பேரோட கூட்டிட்டு போலாம். 100 பேரை கூட்டிட்டு போனா விஎம்சிஎம் மெம்பர். ஆனா ஒரு ஆளை கூட தூக்கிட்டு போக முடியாது. யாரையும் ஒருத்தரை கூட தூக்கிட்டு போக முடியாது. அத புரிஞ்சுக்கணும், எல்லாருமே புரிஞ்சுக்கணும். எங்க அப்ளைன் சரியில்லை சார், எங்க அப்ளைன் வேற பிசினஸ் போயிட்டாரு சார், எங்க அப்ளைன் இப்ப அவரு ஆக்டிவாவே இல்ல சார், அவரு போனே பேச மாட்டேன்றாரு சார், அவர் அது சார் இது சார், அவர் வந்து எப்ப பார்த்தாலும் என்கிட்ட எரிஞ்சு விடுறாரு சார். நிறைய பேர் கம்ப்ளைண்ட் இது. அதெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. குப்பையான விஷயங்களை அடுத்தவங்களை குறை சொல்றது, குப்பையை தூக்கி குப்பையில போடுங்க. நீங்க யாரு? மிஸ்டர் பாண்டியன் அவர் யாரு? மிஸ்டர் கல்யாண் அவர் யாரு? அவருக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கு. அப்ப ஏன் அந்த திறமையை அவர் காட்டல? இப்ப அப்புசாமி சார் நேற்று காட்டும் போது எல்லாருக்குமே ஆச்சரியமா இருந்தது. அவ்வளவு விஷயங்கள் அப்புசாமி சார் பண்ணி வச்சிருக்காரு. அப்போ அந்த ட்ரீம் சார்ட் எழுதினா போதாது, அந்த ட்ரீம் சார்ட்டை நம்ம நினைவாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அதை மட்டும் யோசிச்சா போதும். இந்த 7 கார்டும் 7 இடத்துல உட்காந்து நம்மளை ஆக்டிவ் பண்றதுக்காக தான் அந்த 7 கார்டு. அதை எழுதி வச்சோடனே வந்துடும் நாங்க சொல்ல வரல. டிவி பாக்குறியா, டிவி பக்கத்துல இருக்க கார்டு உனக்கு சொல்லு. நீ டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கிய, நீ இந்த எழுதி வச்சிருக்கிய, எப்ப நீ இதை அடைய போற? நம்மளை ஞாபகப்படுத்துறதுக்கு தான், திரும்ப நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கு தான், திரும்ப நம்மளை அதை ஆக்ஷன்ல கொண்டு போறதுக்கு தான் அந்த கார்ட்ஸ்லாம். அதுதான் அந்த 7 கார்டு சிஸ்டம். அது நிறைய பேரை ஓட வச்சிருக்கு, நிறைய பேரை ஜெயிக்க வச்சிருக்கு, நிறைய பேரை அவங்க எழுதி வச்சதை அடைய வச்சிருக்கு. எழுதுறது நம்ம அடையக்கூடியதா எழுதணும். அதுக்காக இந்த மாசம் 5000 ரூபாய் சம்பாதிப்பேன்னு எழுதக்கூடாது. அட்லீஸ்ட் நீங்க ஒரு பிரான்ச் ஆகலையா, பிரான்ச் முடிப்பேன்னு எழுதுங்க. 10,000 ரூபாய் சம்பாதிப்பேன்னு எழுதுங்க. அடுத்த மாசம் சில்வர் வித் எல்ஓபி அது எழுதுங்க. இந்த 7 கார்டு சிஸ்டம்ன்றது வந்து எந்த துறையில இருக்கிறவங்களுக்கும் எந்த ஒரு வெற்றியாளருக்கும் பொதுவானது. நிச்சயமா அது பொதுவானதுதான். ஆனா இந்த மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில இருக்கவங்களுக்கு இன்னும் வேகப்படுத்தக்கூடியது, உற்சாகப்படுத்தக்கூடியது, ரொம்ப ஸ்பெசிபிக்கா உள்ளது. சோ மற்றவங்க யாராவது ஃபீட்பேக் பேசுறவங்க பேசலாம். சார் இந்த 7 கார்டு சிஸ்டம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.
மேடம் சொன்னாங்களே, நீங்க கேட்கலீங்களா மேடம்? இன்னைக்கு அது இல்ல மேடம், இப்ப இவ்வளவு நேரம் சொன்னாங்களே, இன்றைக்கு ட்ரைனிங்ல இன்னைக்கு 1ஆம் தேதி சொன்னாங்க. திரும்ப அதே ட்ரைனிங் தான் இன்னைக்கு நான் இப்ப போட்டேன். அதுல ரொம்ப தெளிவா சொன்னாங்க. அதாவது 7 விசிட்டிங் கார்டு. ஆ விசிட்டிங் கார்டுனா ஒயிட் கார்டு எடுத்துக்கணும். அதுக்கு நீங்க கடையில கேட்டீங்களா கிடைக்கும். விசிட்டிங் கார்டு பிளேனா கேட்டீங்கன்னா கிடைக்கும். ஆ அதுல உங்களுடைய இந்த மாச இலக்கு ம் அதை அடைஞ்சிட்ட மாதிரி எழுதணும். ஓகே ம் இப்ப நீங்க இந்த மாசம் இன்னும் பிரான்ஸே முடிக்கல அப்படின்னா, இந்த மாசம் நான் பிரான்ஸ் டைரக்டர் ஆயிட்டேன். ம் பிரான்ஸ் டைரக்டர் ஆகி ஒரு 10,000 ரூபாய் இன்கம் வாங்கியிருக்கிறேன். அதுக்கு இந்த ஆ பிரபஞ்சத்துக்கு நன்றி. ஆ சோ அதோட நீங்க வந்து வேற ஏதாவது உங்களுக்கு இது இருந்தாலும் எழுதலாம். ம் அப்ப இல்ல ஒரு இந்த மாசம் இதை முடிச்சிட்டேன், இதை அடைஞ்சிட்டேன், அதுக்காக ம் நன்றி. இந்த மாசம் நான் கார் புக் பண்ணிருக்கிறேன், அதுக்கு அடுத்த லெவல்ல உள்ளவங்க, அதுக்கு நன்றி. ம் அது உடனே இந்த மாசமே எல்லாம் உடனே ஒரே மாசத்துல எல்லாமே முடியாது. ஆனா ம் எது இந்த மாசம் முடியுமோ அதை நீங்க பண்ணுங்க. இப்ப இந்த மாசம் ம் நிறைய பேர் சில்வர் வித் எல்ஓபி, நிறைய பேர் பிரான்ஸ்ல இருக்காங்க, சில்வர்ல இருக்காங்க. ஸோ கோல்டோட இருப்பாங்க. பட் அதை சில நேரத்தில் மெயின்டைன் பண்ண முடியாம இருக்கலாம். அப்ப சில்வர் ம் வித் எல்ஓபி, சில்வர் வித் எல்ஓபி வாங்கணும் அப்படின்னா, அந்த சில்வர் வித் எல்ஓபி வாங்குறதுக்கு நமக்கு கீழே யார் அந்த டைரக்டர், 6000 பிவி செய்யக்கூடிய டைரக்டர் யாரு அப்படின்றத செலக்ட் பண்ணி அவரோட 20 நாள் ஒர்க் பண்ணணும். ம் அது இல்லாம நம்முடைய சைடு வேல்யூ ஒரு 3000 பிவி, அதுக்காக ஒரு ம் 10 நாள் ஒர்க் பண்ணணும். அப்ப இது மாதிரி ம் ஒர்க் பண்ணி ஒரு 9000 பிவி வரும்போது உங்களுடைய இன்கம் ஆட்டோமேட்டிக்கா 30,000 ரூபாய் வரும். ம் So அதை பிளான் பண்றதுக்கு அப்போ அதுக்கு அந்த 7 கார்டு எழுதி நீங்க ஒரு ம் கார்டை உங்க பெட்ரூம்ல ம் நீங்க படுக்கும் போதும் காலைல முழிக்கும் போதும் அதை ஃபர்ஸ்ட் பாக்குற மாதிரி. ம் அப்ப அது வந்து படுக்கும் போது அதை பார்த்து ரைட்டு நம்ம சில்வர் வித் எல்ஓபி வாங்கணும், நம்ம இதை பண்ணணும், அதை பண்ணணும், நம்ம சில்வர் ம் வித் எல்ஓபி வாங்கணும், நமக்கு 30,000 ரூபாய் பணம் கிடைக்கும். 30,000 ரூபாய் பணம் கிடைச்சா நம்ம என்னென்ன பண்ண போறோம், அப்ப ம் அது எத்தனை விஷயங்களை நமக்கு சரி பண்ணும், இல்ல ம் எவ்வளவு சந்தோஷங்களை தரோன்றத இதோட நம்ம நைட் படுக்கிறோம். காலைல முழிக்கும் போதே பாக்குறோம். சரி, இன்னைக்கு ம் இந்த இதுக்காக நம்ம என்னென்ன வேலைகள் செய்யணும்ன்றத லிஸ்ட் அவுட் பண்றோம். அதுக்கான வேலைகளை செய்யணும். இல்ல ம் அதை தாண்டி குளிக்கிற பாத்ரூம்ல ஒண்ணு, கிச்சன்ல ஒண்ணு. ம் ம் அப்ப கிச்சன்ல ஒட்டும் போது இந்த வீட்டு வேலையே செஞ்சுட்டு இருக்கிறது இல்ல, நம்ம ம் இன்னும் பெரிய அளவுல நம்ம வளரணும், நம்ம இதை ம் அடையணும், நம்முடைய கனவுகள் பெருசு, நம்முடைய ஆசைகள் பெருசு, இதை அடையிறதுக்காக நம்ம எல்லா வேலையும் செய்யணும்ன்றது உங்களை ஞாபகப்படுத்தும். அது ம் மாதிரி குளிக்கும் போது நம்ம அதுவும் திரும்ப அடுத்த ஞாபகப்படுத்துறது. ம் ஒவ்வொரு இடங்கள்லயும் நம்மளை எக்ஸைட் பண்ணும். இப்ப டிவி அது ஒரு பொழுதுபோக்கு. ம் ஆனா அங்க உட்காந்து நம்ம பொழுதுபோக்கிட்டு இருந்தோம்னா நம்ம நினைச்ச மாதிரி நம்ம சில்வர் தெல்லவே அடைய முடியுமா? அப்ப ம் நம்ம அதுக்கான வேலைகளை செய்யணும். அது அங்க உட்காந்து ம் நம்மளை ஞாபகப்படுத்தும். ம் அதிகமா எங்க உட்காந்து நீங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு ஃபேன் சுவிட்ச் ஆன் பண்ணுவீங்களோ அந்த ஃபேன் சுவிட்ச் போர்ட்லயே அதை ஓட்டலாம். ம் அது மாதிரி நீங்க சாமி கும்பிடுற கடவுள் எந்த இடத்துல ம் கடவுள நீங்க எந்த இடத்துல உட்காந்து நீங்க சாமி கும்பிடுவீங்களோ, எந்த பூஜை அறையில இருப்பீங்களோ அந்த பூஜை அறையில ஒரு கார்டு. அப்ப சாமி ம் கும்பிடும்போது அதுக்காக நீங்க பிரேயர் பண்ணலாம், அதுக்காக ம் வேண்டிக்கலாம். அப்போ அதுக்காக ம் நீங்க அடுத்த ஆக்ஷனை பண்ணலாம். ம் இது மாதிரி 7 கார்டு. இன்னொன்னு ம் உங்க பர்ஸ்லயோ எதுலயோ நீங்க அடிக்கடி எடுத்து பாத்துக்கிறது. நீங்க ஒரு ம் பயணம் பண்ணிருக்கீங்க, அந்த இடத்துல எடுத்து படிக்கலாம். இப்ப இதுக்காக நம்ம என்ன ம் பண்ணணும்? இது மாதிரி நம்மள அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாவுமே ம் நம்ம அந்த 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 இதுலயே தான் இருப்போம். ம் நம்முடைய ட்ரீம் என்னவோ, நம்ம எதை முடிக்கணும்னு நினைச்சிருக்கிறோமோ அதை முடிச்சிட்ட மாதிரி ஃபீல் பண்ணி நம்ம அதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருப்போம். நிச்சயமா அது முடிஞ்சிடும். ஓகே ம் நாம எடுத்த முடிவை நாம செயல்படுத்துறதுக்கு நமக்குள்ளே இருந்து நம்மளை வந்து ஒரு கிரியா ஊக்கியா இருந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த 7 கார்டு சிஸ்டம். ம் ஸோ இதை செஞ்சவங்க எல்லாரும் ஜெயிச்சிருக்கிறாங்க. ம் ஜெயிச்சவங்க எல்லாம் செஞ்சாங்களான்னு நான் கேட்கல, ஆனா செஞ்சவங்க எல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க. ம் அதைத்தான் திரும்ப திரும்ப மேடம் சொன்னாங்க. அப்ப இந்த 1ஆம் தேதி நிறைய பேர் நிறைய நம்ம ஒரு பிரதிஜை எடுப்போம். இந்த வருஷம் ம் நான் இனிமேல் இந்த வேலையை செய்ய மாட்டேன், இல்ல இந்த ம் வருஷம் நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு ம் எடுக்கிறோம். எடுக்கிறது நிறைய பேர் ஜிம்முக்கு போகணும்னு முடிவெடுப்பாங்க. ம் நான் இந்த வருஷம் நான் என்னுடைய பாடியை நான் ஸ்லிம் பண்ணுவேன், நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு முடிவெடுப்பாங்க. அந்த ஜிம் நடத்துற எல்லா ஜிம்லையும் இந்த ஜனவரி மாசம் ஒரு 10 தேதி வரைக்கும் கூட்டம் அலமோதும். ம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சரி இது எங்க போறது, நமக்கு இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, சரி பொங்கல் வந்துருச்சு. இப்ப கல்யாணத்துக்கு போவோம், இப்போ அங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க, இன்றைக்கு மட்டும் ஒரு நாள் சரி பரவாயில்ல,
இன்னைக்கு மட்டும் ஒரு நாள்னு ஒரு அப்படியே இடையில வாரத்துல ஒரு 2 நாள் 3 நாள் தடைப்படும், அப்புறம் வாரத்துல 4 நாள் தடைப்படும், அப்புறம் சரி நம்ம ஒழுங்கா போக முடியல, நம்மளால முடியாது அப்படின்ட்டு நம்ம அதுல இருந்து விலகிடுவோம். அதனாலதான் எந்த ஜிம்லையும் பாருங்க 3 மாசத்துக்கு வாங்கிடுவோம். ஏன்னா அவனுக்கு தெரியும் இவங்க எல்லாம் புது வருஷத்துக்காக எடுக்கிற ஒரு பிரதிக்குன்னு இது 30 நாளைக்கே தாண்டாதுன்னு. அதனாலதான் 3 மாசத்துக்கு ஃபீஸ் வாங்கிடுவோம். ஸோ இந்த மாதிரி அதாவது அது ஜிம்முக்காரனுக்கு புது வருஷமெல்லாம் நல்லாதான் இருக்கும். அதே மாதிரி தமிழ் நியூ இயர் இல்ல ஒரு தீபாவளி, ஒரு பொங்கல், தை பிறந்தா வழி பிறக்கணும்னு சில பேர் அப்ப ஆரம்பிப்பாங்க சில பிரதிக்கிணைகளை. ஸோ எல்லாமே நம்மகிட்ட தான் இருக்கு. அப்ப இதை தொடர்ந்து செய்யக்கூடியது இந்த மாதிரி சிஸ்டம், இந்த 7 கார்ட் சிஸ்டம். நீங்க கரெக்டா இந்த வருஷம் ஃபுல்லா நீங்க பிளான் பண்ணீங்கன்னா, நான் இப்பவும் சொல்றேன், யார் அதை கரெக்டா பிளான் பண்ணி உங்களுடைய லெவலை, உங்களுடைய அச்சீவ்மெண்ட், உங்களுடைய இன்கம் யார் யாரு, அதாவது நான் இன்னைக்கு சில்வர் வித் எல்ஓபி வாங்குவேன், இந்த மாசம் வாங்குவேன், அடுத்த மாசம் வாங்குவேன், இதன் மூலமா நான் இந்த ஃபாரின் ட்ரிப்பு நான் அடைஞ்சிருவேன். 2 மாசம் நீங்க தொடர்ந்து சில்வர் வித் எல்ஓபி வாங்கினீங்கன்னா 3ஆவது மாசம் கோல்டு வித் எல்ஓபி வாங்கலாம். அடுத்த 2 மாசத்துல ஸ்டார் வித் எல்ஓபி, டைமண்ட் வித் எல்ஓபி, டைமண்ட் வித் ஒரு 3 எல்ஓபி வாங்கினீங்கன்னா நீங்க நியர்லி 1 லேக் நீங்க டச் பண்ணிடலாம். 4 எல்ஓபி வாங்கினீங்கன்னா 1 லேக் உங்க இன்கம். அப்ப இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம், பிராக்டிக்கலா நடக்கக்கூடிய விஷயம், நடந்த விஷயம். ஆனா இதை நான் என்னுடைய அனுபவத்துல நான் பண்ணேன். 3ஆவது மாசம் பிரான்ஸ் டைரக்டர் முடிச்சேன், 5ஆவது மாசம் சில்வர் வித் எல்ஓபி, 6ஆவது மாசம் கோல்டு, 7ஆவது மாசம் ஸ்டார், 8ஆவது மாசம் டைமண்ட் முடிச்சேன். டைமண்ட் முடிக்கும்போது என்னுடைய இன்கம் 40,000 ரூபாய் ஆச்சு. அதுக்கப்புறம் 1 இயர்ல அது அப்படியே படிப்படியா வளர்ந்தது. ஏன்னா அன்றைக்கு இந்த ஆண்ட்ராய்டு போன் இல்ல, ஜூம் இல்ல, வாட்ஸ்அப் இல்ல, எதுவுமே இல்லை. என்னன்னு கேட்டா ஆன்லைன் ஷாப்பிங் கிடையாது. தமிழ்நாட்டிலே மொத்தமா 16 பிரான்ச் தான் இருந்தது அன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே. ஆனா இன்றைக்கு 180 190 பிரான்ச்சஸ் இருக்கு. அது இல்லாம ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கு, வீட்டுல இருந்து போட்டா கொரியர் வருது, எல்லாமே இருக்கு. எந்த ஒரு மெசேஜையும் ஃபார்வர்ட் பண்றதுக்கு ஈஸியா வாட்ஸ்அப் இருக்கு. அன்றைக்கு நாங்க பட்டன் போன்ல ஒவ்வொன்னா டைப் பண்ணி அனுப்பணும். நம்ம அக்கௌண்ட்டை பார்க்கணும்னா இன்றைக்கு ஆப் இருக்கு கையில. அன்றைக்கு நாங்க மோடம் போட்டு ஒவ்வொரு நாளும் மேடம் சொன்ன மாதிரி லேப்டாப்ல அந்த மோடம் போட்டு நெட் கனெக்ஷன் கொடுத்து நம்ம எழுதி வைக்கணும் டைரி. நாங்க மாசம் எப்படியும் ஒரு 10 பக்கம் நாங்க எழுதுவோம். யார் யாரு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும், யார் யாரு பிரான்ச் முடிக்க முடியும், எந்த லைன்ல எல்ஓபி வரும், இதெல்லாம் எழுதி ஒர்க் அவுட் பண்ணி நாங்க செஞ்சோம். அப்போ உட்காந்து ஃபோன் பண்ணணும். ஏன்னா பட்டன் ஃபோன், எல்லாருக்கும் போன்ல தான் பேச முடியும், யாருக்கும் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்ண முடியாது. பட் இன்னைக்கு எல்லாமே கையில அப்படியே லட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தீபக் சார் பேசுனத உடனே நம்ம எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறோம். தீபக் சார் பேசுனதை பார்க்கணும்னா தீபக் சார் நேரடியா எங்க மீட்டிங் நடக்குதோ அங்கதான் பார்க்க முடியும். இவ்வளவு சிச்சுவேஷன், இவ்வளவு நமக்கு வளர்ச்சிகள் இருக்கு. இதை எப்படி ஃபாஸ்டா நம்ம பண்ணணும்ன்றத நம்ம தான் முடிவெடுக்கணும். அப்ளைனோட உட்காந்து பேசுங்க, உங்க அப்ளைன் அதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் சொல்லி தருவாங்க. அது இல்லாம டோட்டலா சொல்லி கொடுக்குற இடங்கள் தான் ட்ரைனிங் மீட்டிங். இப்ப ஆபீஸ்ல நடத்தக்கூடிய ட்ரைனிங் அன்றைக்கு ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. வந்திருந்தாங்க ஒரு 60 பேர் 65 பேர் வந்திருந்தாங்க. எல்லாருக்குமே பலனுள்ளதா இருந்தது. அப்போ அதுக்கு தான் ட்ரைனிங் மீட்டிங் அட்டன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஆக்ஷன் பண்ணணும். நிறைய பேர் ட்ரைனிங் மீட்டிங் சில பேர் அட்டன் பண்றாங்க, ஆனா அவங்க ஆக்ஷன் இல்ல. அவங்க எங்க ஆக்ஷன்ல கொண்டு போறாங்கன்னு எனக்கு தெரியல. திரும்பவும் பதிவு பண்ற, செஞ்சிட்டு இருக்க வேலையும் செஞ்சிட்டு இருக்க வியாபாரத்தையும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தா இன்றைக்கு இருக்கிற நிலைமை தான் இருக்கும், தொடர்ந்து இருக்கும். ஏன்னா இத்தனை வருஷம் அந்த வியாபாரத்தை பண்றீங்க, அதனால எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சீங்கன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க இத்தனை வருஷம் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுல என்ன வளர்ச்சி அடைஞ்சீங்கன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அப்ப அதை தாண்டி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு, வெஸ்டீஜ்ன்ற ஒரு அற்புதமான வாய்ப்பை சரியா பயன்படுத்தினா நம்ம ஜெயிக்க முடியும். புரியுதா மகேஸ்வரி மேடம்? புரிஞ்சுது சார். தேங்க்யூ சார். நானும் அட்டன் பண்ணேன் எனக்கு ட்ரைனிங், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிளான் பண்ணுங்க. இதுதான். தேங்க்யூ சார். ஓகே, சூப்பர் சார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பெரிய லெவல்ல நீங்க புரிதலை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அந்த ஜிம்முக்கு போறது, அந்த வேல்வேஷன் புது வருஷங்களுக்கு எல்லாம் பண்றது சூப்பரா அந்த மைண்ட்ல வச்சு கரெக்டா சொன்னீங்க. ஆணி அடிச்ச மாதிரி இருக்கு சார். உண்மையாலும் சார் அந்த மாதிரிதான் நிறைய பேர் வர்றாங்க, நிறைய பேர் பாதியில போயிடுறாங்க.
லைஃப் லாங்ல பண்ணக்கூடிய ஒரே விஷயம் வெஸ்டீஜ் ஒண்ணுதான். கரெக்டா போக்கஸ் பண்ணி சீரியஸா யாரு ஒருத்தர் அதை மேல் நோக்கி பண்றாங்களோ அவங்கதான் வெற்றியாளரை மாற முடியுங்கிறத நீங்க ஒவ்வொரு டைமும் ஆணி அடிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. சூப்பரான ஒரு ஃபீட்பேக். சூப்பரா இருக்கு சார். நன்றி சார். ஓகே, தேங்க்யூ. அதாவது லைஃப் லாங் அப்படின்றது இல்ல, ஒரு பழக்கம். அதை 21 நாள் தொடர்ந்து பண்ணிட்டீங்கன்னா அது வழக்கம் ஆயிடும். அப்புறம் அதுவே பழக்க வழக்கம் ஆயிடும். கண்டிப்பா கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். 21 நாள் எல்லாமே சொல்லுவாங்க. 21 நாள் ஒரு செயலை தொடர்ந்து செஞ்சா அது நமக்கு அந்த பழக்கம் வழக்கமாயிடும். கண்டிப்பா சார். அதாவது வலது கையில பிரஷ் பண்றவங்க, வலது கையில சாப்பிடுறவங்க, வலது கையில எழுதுறவங்க, அது பழக்கம் ஆரம்பிச்சாங்க, அது அப்படியே வழக்கமாயிடுச்சு. இதுவே இடது கையில சில பேர் எழுதுவாங்க. கரெக்டா? கண்டிப்பா சார். கண்டிப்பா. அவங்க இடது கையில தான் எழுதுவாங்க. அதுதான் அவங்க பழக்க வழக்கம். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கங்கள் இருக்கு. அப்போ நம்ம ஒரு பழக்கத்தை முதல்ல பழகுறோம் அப்படின்னா அந்த பழக்கம் அது தொடர்ந்து செய்யும்போது அதுவே வழக்கமாயிடும். அது தொடர்ந்து செய்யறது அந்த 21 நாள் அந்த சிஸ்டம், அந்த கார்டு நீங்க ஒண்ணு இல்ல 2 மாசம் 3 மாசம் தொடர்ந்து செஞ்சு ஆரம்பிச்சு உங்களுடைய வளர்ச்சி ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்க தொடர்ந்து செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? கண்டிப்பா செய்வேன் சார். கண்டிப்பா பிரான்ச் லெவலுக்கு மேல நான் இப்ப எல்லோபி முடிக்கணுங்கிற அந்த இதுலதான் போயிட்டு இருக்கிறேன் சார். அது செய்யுங்க, வாழ்த்துக்கள். அதுக்கு உங்க அப்ளைனோட உட்காந்து பேசுங்க. என்னென்ன பண்ணணும், எத்தனை ஹோம் மீட்டிங் பண்ணணும், எத்தனை 1-to-1 பண்ணணும், எத்தனை டீம் மீட்டிங் பண்ணணும், அதுல எத்தனை பேர் கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல வரணும், ரீபர்ச்சேஸ் ஆஃபர் முடியும் போது நம்மளுடைய பிவி எவ்வளவு இருக்கணும், இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. கால்குலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதோ நம்ம வேலை செய்யறோம், நான் டெய்லி போறேன் சார், நான் டெய்லி பேசுறேன் சார், நான் டெய்லி பண்றேன் சார், இல்ல அத கூட கரெக்டா மானிட்டர் பண்ணி பண்ணுங்க. எந்த இடத்துல உங்க உழைப்பு இருக்கணும், என்னென்ன பண்ணணும், எத்தனை ஹோம் மீட்டிங் பண்ணா எத்தனை ஜாயினிங் வரும், எத்தனை ஹோம் மீட்டிங் பண்ணா எத்தனை ஃபாஸ்ட் ஸ்டார்ட் வரும், எத்தனை ஃபாஸ்ட் ஸ்டார்ட் வந்தா எவ்வளவு பிவி வரும். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு சில்வர் வித் எல்ஓபி வரணும் அப்படின்னா எத்தனை ஃபாஸ்ட் ஸ்டார்ட்? ஒரு லைன்ல 20 ஃபாஸ்ட் ஸ்டார்ட் வந்தா உங்களுக்கு 6000 பிவி வரும். ஒரு லைன்ல 7 ஃபாஸ்ட் ஸ்டார்ட் வந்தா 2100 பிவி வரும். 27 ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிஞ்சதுன்னா உங்க டீம்ல உங்களுக்கு சில்வர் வித் எல்ஓபி கன்ஃபார்ம். அந்த 21 ஃபாஸ்ட் ஸ்டார்ட் யார் பண்ண போறாங்க, அவங்கள நேம் லிஸ்ட் எடுங்க, அவங்களோட ஒர்க் பண்ணுங்க. அப்ப 21 ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணா மினிமம் 21 ஹோம் மீட்டிங் பண்ணணும். 21 ஹோம் மீட்டிங் பண்ணா 21 ஃபாஸ்ட் ஸ்டார்ட் கன்ஃபார்ம். அப்ப அதுல எத்தனை பேர் கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல வராங்க, எத்தனை பேர் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 300 பிவில வராங்க, 300 பிவி வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி எத்தனை பேருக்கு? ஃபாஸ்ட் ஸ்டார்ட் தான் இல்ல, 300 பிவி. இப்ப ஏற்கனவே இருக்கிற பள்ளிவேல் சார் 300 பிவி ரெகுலரா பண்ணிட்டு இருக்காரு, 400 பிவி பண்றாரு மாசம். அப்ப அது மாதிரி ரெகுலரா 300 பிவி பண்ணக்கூடியவங்க உங்க டீம்ல எத்தனை பேர் இருக்காங்க? மினிமம் ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த 10 பேரை எடுங்க, அவங்கள நோட் பண்ணுங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. அந்த 10 பேரோட அவங்க டீம்ல எத்தனை பேர் 300 பிவி பண்றாங்க, எத்தனை பேர் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க? 27 பேர். ஒரு லைன்ல ஒரு 20 பேர், அது இல்லாம 7 பேர். அவ்வளவுதான் பண்ணணுமான்னு இல்ல, அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் மினிமம் இது பண்ணாலே உங்களுக்கு சில்வர் வித் எல்ஓபி 30,000 ரூபாய் பணம் இருக்கு. புரியுதா? சூப்பர் சார். இது மாதிரி பிரிச்சு பிளான் பண்ணி செஞ்சதுனாலதான் நாங்க அதெல்லாம் செய்ய முடிஞ்சதுன்னு சொல்ல வரேன். நாங்க செஞ்சதான் சொல்லிட்டு இருக்கோமே தவிர செய்யாம இப்படி சொல்லுங்க அப்படின்ட்டு வாயிலே கணக்கு போட்டு கொடுக்கல. வரவே வராதுங்க, செஞ்சாதான் வருங்க சார். பிராக்டிக்கலா நாங்க செஞ்சதை சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு சொல்ல வரேன். சூப்பர் சார். சூப்பர் சார். அப்ளைனோட உட்காந்து பேசுங்க, அப்ளைனை மதிங்க. கண்டிப்பா சார். அப்ளை நமக்கு அப்பா அம்மா மாதிரி, அவங்களுக்கு எப்போ மரியாதை கொடுக்குறோமோ அப்பா அம்மாவை மதிக்கிற பிள்ளைங்க, அப்பா அம்மாவை தொடர்ந்து அப்பா அம்மாவோட இருக்கிற பிள்ளைங்க, அப்பா அம்மாவை கவனிக்கிற பிள்ளைங்க எப்பவுமே நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அப்ளைனோட இருக்கிறவங்களும் அதே மாதிரிதான். கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஒரு டைரக்டர் ஆன உடனே, ஒரு பிரான்ச் பிடிச்ச உடனே, ஒரு சில்வர் பிடிச்ச உடனே, ஒரு ஸ்டார் பிடிச்ச உடனே நிறைய பேருக்கு 2 கொம்பு இல்ல 4 கொம்பு முளைச்சிக்குது. எனக்கு எல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் போயிட்டு அதோட எங்கேயோ போயிட்டு அப்படியே காட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்ளைனை குறை சொல்லுவாங்க. அவர் என்னை கண்டுக்கிறதே இல்லைங்க, அவர் என்னோட பேசுறதே இல்லைங்க. இது நடக்குதுங்க, பிராக்டிக்கலா சொல்லிட்டு இருக்கேன். யாரு தொடர்ந்து அப்ளைனோட ரிலேஷன்ஷிப்ல, அப்ளைனோட கம்யூனிகேஷன்ல இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. தட்ஸ் ஆல். சோ நீங்களும் ஜெயிக்கணும்னா அதுதான் செய்யணும். யாரை எங்க குறை சொல்லலாம்னு பாக்குறத விட யார்கிட்ட எது பாசிட்டிவா இருக்கோ அதை எடுத்துக்கங்க. அதுதான் நம்ம வளர்ச்சிக்கான விஷயம். அது நம்ம ஒய்ஃப்கிட்ட இருந்தாலும் சரி, பசங்கிட்ட இருந்தாலும் சரி, பாசிட்டிவான விஷயத்த எடுத்து
அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க. நிச்சயமா அவங்க எப்பவுமே உங்க கூட இருப்பாங்க. அவங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய வளர்ச்சி தொடர்ந்து நடைபெறும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ, Thank you, sir. தேங்க்யூ, Thank you, sir. All leaders, thank you. தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஆல், தேங்க்யூ, தேங்க்யூ தேங்க்யூ ஆல் லீடர்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ, 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 Thank you, sir. தேங்க்யூ, தேங்க்யூ.